இன்றைய அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். இல்வாழ்க்கைக்கு துணையானவள் மனைவி. அத்தகைய மனைவியின் நன்மையை பற்றி எடுத்துரைக்கிறது இந்த அதிகாரம். துறந்தவர்களை போற்றுதல், விருந்தினரை உபசரித்தல், வறியவர்களிடம் இரக்கம் காட்டுதல், தன் கணவனது வருவாய்க்கு தக்க வாழ்க்கை நடத்துதல் முதலிய பண்புகளை உடைய மனைவியே இல்லறத்திற்கு துணையாவாள். மனைவினது மாட்சியே இல்வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. கற்புடைய மனைவி வாய்க்க பெற்றால் ஒருவனுக்கு உயர்ந்த பொருள் வேறு இல்லை என்று எடுத்துரைக்கிறார். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் என்ற குறட்பா மூலம் இதனை விளக்குகிறார். கற்புடை பெண்டீர் பெய் என்ற அளவிலேயே மழை பெய்யும். தம் நெஞ்சை கற்பு நெறியில் நிறுத்துதலே மகளிருக்கு காவலாகும். கற்புடை மகளிரை தேவரும் போற்றுவர். வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிநலம் நல்ல புதல்வரை பெறுதல் என்று இந்த வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார். இதில் சிறப்பான அம்சம் என்னவென்றால், பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் என்கின்ற குறட்பாக்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் கூறுவதுண்டு. பெண்ணிற்கு மட்டும் கற்பு வலியுறுத்துகிறாரே, பெண் என்ன அடிமையா என்று பல்வேறு விதமாக இந்த குறட்பாவை பார்த்துவிட்டு கேட்பதுண்டு. ஒரு உண்மையை புரிந்து கொள்வதில்லை. வள்ளுவர் வாழ்ந்த காலம் ஆண் ஆளுமை சமுதாயம் நிறைந்தது, ஆண் ஆதிக்கம் கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இதை சொல்லுகிறார் என்று எண்ணக்கூடாது. பெண்ணுக்கு எப்படி கற்பு முக்கியம் என்று கூறுகிறாரோ அதே அளவில் ஆணுக்கும் தேவை என்பதனை இன்னொரு குறட்பாவில் கூறுவார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்று ஆணுடைய கற்பையும் வலியுறுத்தி பேசுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் கற்பு என்பது பொது என்று எடுத்துரைத்த சமூக சீர்திருத்தவாதி, சிந்தனைவாதி முதலில் ஐயன் வள்ளுவன் என்பதனை கூறி இந்த அதிகாரத்தை முடித்துக் கொள்கிறேன்.